இன்னைக்கு வீடியோல வந்து பாத்தீங்க அப்படின்னா, நம்மளோட பான் கார்டுல நம்ம ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணியிருந்த மொபைல் நம்பர் வந்து மிஸ் ஆயிருச்சு அப்படின்னா, அதுக்கு பதிலா புதுசா ஒரு மொபைல் நம்பரை எப்படி நம்ம வந்து லிங்க் பண்றது? இல்ல நீங்க ஆல்ரெடி வந்து இமெயில் ஐடி வந்து உங்களோட பான் கார்டுல லிங்க் பண்ணல. உங்களோட இமெயில் ஐடிய உள்ள வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னாலும், அத வந்து எப்படி நம்ம வந்து அப்டேட்டட் வந்து பண்றது? இத பத்தின ஃபுல் ப்ராசஸ் டீட்டெயிலையும் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ இதுக்கான வெப்சைட் லிங்க் வந்து கீழ இருக்க டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கேன். மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. உங்ககிட்ட வந்துட்டு ஆல்ரெடி இருக்கிற மொபைல் நம்பருக்கு பதிலா வேற நம்பர அப்டேட்டட் வந்து பண்ணணும் அப்படின்னாலோ, இல்ல இதுவரைக்கும் மொபைல் நம்பரே நீங்க வந்து பான் கார்டு லிங்க் பண்ணும்போது குடுக்கல அப்படின்னாலோ, ஸோ அதையும் வந்து இந்த மெத்தட்ல நீங்க வந்து மாத்திக்கலாம். இப்ப அத பத்தின டீட்டெயில் வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இதுவரைக்கும் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னா, மறக்காம உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும், ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, கீழ டிஸ்கிரிப்ஷன்ல வெப்சைட்டோட லிங்க் வந்து குடுத்துருக்கேன். அந்த லிங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, டைரக்ட்டா உங்களுக்கு இந்த வெப்சைட் ஓப்பன் ஆகும். இதுல உங்களோட பான் கார்டு நம்பர், அடுத்தது உங்களோட ஆதார் கார்டு நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. ஆதார் கார்டோட லிங்க் பண்ணியிருக்கிற மொபைல் நம்பர் கண்டிப்பா வேணும். அதுக்கு தான் ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க. அதை யூஸ் பண்ணி தான் நம்ம மொபைல் நம்பர வந்து அப்டேட்டட் வந்து பண்ண முடியும். இதுக்கு அடுத்தது உங்களோட பான் கார்டுல உங்களோட டேட் ஆஃப் பர்த்ல மந்த் வந்து என்ன குடுத்திருந்தாங்களோ, அந்த மந்த்த இதுல வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதே மாரி டேட் ஆஃப் பர்த்தோட இயரை இந்த இடத்துல என்டர் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிட்டு அப்படியே கீழ ஸ்க்ரால் பண்ணீங்க அப்படின்னா, ஒரு டிக் பாக்ஸ் வந்து குடுத்திருப்பாங்க. இந்த டிக் பாக்ஸ டிக் பண்ணி விட்டுட்டு, அதுக்கு கீழ வந்து பார்த்தீங்கன்னா, ஐ அம் நாட் ரோபோட் அப்படின்னு இருக்கும். இந்த டிக் பாக்ஸ டிக் பண்ணி விட்டுருங்க. இதையும் டிக் பண்ணி விட்டுட்டு, சப்மிட் அப்படிங்கிற ஆப்ஷன கிளிக் பண்ணிருங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட ஆதார் கார்டு வந்து லிங்க் பண்ணியிருக்கிற மொபைல் நம்பருக்கு ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்ட் வந்து சென்ட் பண்ணுவாங்க. அந்த ஒன் டைம் பாஸ்வேர்ட இந்த இடத்துல என்டர் பண்ணிட்டு சப்மிட் குடுத்துருங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ஆல்ரெடி உங்களோட பான் கார்டு எடுக்கும்போது மொபைல் நம்பர் குடுத்திருந்தீங்க அப்படின்னா, அந்த மொபைல் நம்பர் இந்த இடத்துல ஷோ ஆகும். ஸோ இப்போ இந்த நம்பர மாத்தணும் அப்படின்னா, நீங்க வந்து கீழ வந்து புதுசா நீங்க எந்த நம்பர வந்து உங்களோட பான் கார்டுல லிங்க் பண்ண விரும்புறீங்களோ, அந்த நம்பர இந்த இடத்துல என்டர் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களோட இமெயில் ஐடியும் குடுத்து அதையும் சேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. இன்கேஸ் இந்த மொபைல் நம்பர் நம்ம புதுசா கொடுக்கக்கூடிய மொபைல் நம்பரும் மிஸ் ஆச்சு அப்படின்னா, உங்களோட இமெயில் ஐடிக்காவது ஓடிபி வரும். அத வச்சு கூட உங்களோட பான் கார்ட ஃபியூச்சர்ல டவுன்லோட் பண்றதுக்கு இது கண்டிப்பா யூஸ் ஆகும். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதுக்கு கீழ வந்து பாருங்க, உங்களுக்கு வந்துட்டு மொபைல் நம்பர் அண்ட் இமெயில் ஐடி அப்டேட்டட் வந்து பண்ணணுமான்னு கேட்கும். இதுல எஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ வந்து உங்களோட நியூ ஃபோன் நம்பரையும், நியூ இமெயில் ஐடியும் இந்த இடத்துல என்டர் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து என்டர் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து என்னோட ஃபோன் நம்பர் அப்புறம் என்னோட பர்சனல் இமெயில் ஐடியும் வந்து குடுத்துட்டேன். இத வந்து ஃபில் பண்ணிட்டு சப்மிட் அப்படிங்கிற ஆப்ஷன மட்டும் கிளிக் பண்ணிருங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்ட் சென்ட் பண்ணியிருப்பாங்க. மொபைல் நம்பர வெரிஃபை பண்றதுக்கு. அதே மாரி உங்களோட இமெயில் ஐடிய வெரிஃபை பண்றதுக்கு ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்ட் சென்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த 2 ஒன் டைம் பாஸ்வேர்டையும் என்டர் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட மொபைல் ஓடிபி என்டர் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து என்னோட இமெயில் ஐடிக்கு வந்த ஓடிபி என்டர் பண்ணிட்டேன். என்னோட மொபைல் நம்பருக்கு வந்த ஓடிபி என்டர் பண்ணிட்டேன். இது 2யுமே என்டர் பண்ணிட்டு வேலிடேட் அப்படிங்கிற ஆப்ஷன மட்டும் கிளிக் பண்ணிருங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களோட டீடைல் எல்லாமே இந்த இடத்துல வந்து ஷோ பண்ணுவாங்க. இது எல்லாத்தையுமே வந்து செக் பண்ணிக்கோங்க. அப்படியே செக் பண்ணிட்டு கீழ அப்படியே பாட்டம்க்கு ஸ்க்ரால் பண்ணி வந்தீங்க அப்படின்னா, இதுல வெரிஃபை அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து குடுத்திருப்பாங்க. ஜஸ்ட் இத மட்டும் நீங்க கிளிக் பண்ணா போதும். இதுல வேற எதுவுமே நீங்க வந்து சேஞ்ச் பண்ற மாரி இருக்காது. எடிட் பண்ற மாரியும் இருக்காது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ஜெனரேட் அண்ட் சேவ் பிரிண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல. இத வந்து கிளிக் பண்ணிருங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து கரெக்ஷன் அப்ளை பண்ணியிருக்கோம். அதுக்கான ரெசிப்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கீழ வந்து உங்களுக்கு ஷோ பண்ணுவாங்க. இத வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இத டவுன்லோட் பண்றதுக்கு இதுல வந்து பார்த்தீங்கன்னா, பிரிண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷன கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு இத வந்து எங்க சேவ் பண்ணணுமோ அங்க நீங்க வந்து சேவ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து டவுன்லோட் அப்படிங்கிற ஃபோல்டர்ல நான் இத வந்து சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அடுத்த ஒரு 5 to 6 வொர்க்கிங் டேஸ்க்குள்ள மேக்ஸிமம் வந்து நமக்கு வந்து அப்டேட்டட் ஆயிரும் அப்படின்னு வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ உங்களோட மொபைல் நம்பர் அதுக்கப்புறம் உங்களோட இமெயில் ஐடிய வந்து அப்டேட்டட் வந்து பண்றதுக்கு எந்த ஒரு பேமெண்ட்டுமே நீங்க வந்து பே பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. இது நீங்க அட்ரஸ கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, அட்ரஸ் கரெக்ஷன் பண்றதுக்கு நீங்க அமௌண்ட் வந்து பே பண்ற மாரி இருக்கும். பட் மொபைல் நம்பரையோ இல்ல இமெயில் ஐடியோ அப்டேட்டட் வந்து பண்றதுக்கு நம்ம வந்து எந்த ஒரு பேமெண்ட்டும் நம்ம வந்து பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஸோ இவ்வளவுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்துட்டு நம்மளோட பான் கார்டோட மொபைல் நம்பர அப்டேட்டட் பண்றதுக்கான ப்ரொசீஜர். ஸோ இப்போ வந்து எப்படி நம்ம அப்டேட்டட் வந்து பண்றது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்து ஒரு 3 or 4 வொர்க்கிங் டேஸ்க்கு அப்புறமா ஸ்டேட்டஸ்ல போய் செக் பண்ணிக்கோங்க. பான் கார்டு கரெக்ஷன் ஸ்டேட்டஸ் அப்படின்னு வந்து நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வெப்சைட் வரும். அதுல போயிட்டு நீங்க இந்த அக்னாலஜ்மென்ட் நம்பர நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த நம்பர போட்டு நீங்க ட்ராக் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ஸ்டேட்டஸ் என்ன ஆச்சு, எப்படி அப்டேட்டட் ஆயிருக்கா இல்லையா அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கலாம்.